Hi friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேரப்பட்டு சாரீ. ஸோ குபேரப்பட்டுவில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து உங்களுக்கு செல்ஃப் பேட்டர்னில் ஆனியன் பிங்க் கலர் சாரீ. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடி சேலில் 1050 ப்ளஸ் ஷிப்பிங், ப்ரீமியம் குவாலிட்டி சாரீ தான். ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 1150 ப்ளஸ் ஷிப்பிங். பட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி சேலில் 1050 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து வந்து குபேரப்பட்டுலேயே ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், சில வீடியோஸில் வந்து இடையில சொல்லியிருக்க மாட்டேன்னா ரிப்பீட்டடாக அதே இன்ஃபர்மேஷன் சொல்ல வேணாம் அப்படின்றதுனால நான் வந்து சில வீடியோஸில் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன், சில வீடியோஸில் சொல்லியிருக்க மாட்டேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குபேரப்பட்டு மெட்டீரியல் வந்து நல்லா உங்களுக்கு ஷைனிங் அண்ட் சாஃப்ட், அது எல்லாருக்குமே தெரியும். அதர் தென் குபேரப்பட்டு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனிங் இருக்குமா அப்படின்னா சாஃப்டி சில்கில் சாஃப்ட் இருக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷைனிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து குபேரப்பட்ட அளவுக்கு வந்து பெரிய ஷைனிங் வந்து எந்த மெட்டீரியலும் அந்த அளவுக்கு கிடைக்காது. இந்த சாஃப்டி மெட்டீரியலில் ஒரு சில மெட்டீரியலில் மட்டும்தான் கிடைக்கும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செமி சாஃப்டாக இருக்கும். அந்த ஷைனிங் பார்த்திங்க அப்படின்னா ஜரி இருக்கிறதுனால ஜரி பார்க்கும் போது உங்களுக்கு ஷைனிங் தெரியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஷைனிங் வராது. குபேரப்பட்டு ஷைனிங் மெட்டீரியல். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு எப்படி மெட்டீரியல் இருக்கும், சாஃப்டாக இருக்குமா ஷைனிங்காக இருக்குமா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க குபேரப்பட்டு டிஜிட்டல் சாஃப்டியில் ஒரே ஒரு சாரீ மட்டும் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்பர் 2ல் பார்க்குற சாரீ வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிஃபான் வெரைட்டிஸ் தான். சிஃபான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைசூர் சிஃபான் இருக்குது, அதுக்கப்புறம் விஸ்கோஸ் சிஃபான், இந்த மாதிரி நிறைய சிஃபான் வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஜார்ஜெட் சிஃபான் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சிஃபான் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதான் வந்து பார்த்திங்க நம்பர் 2ல் பார்க்க சிஃபான் வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப அட்டகாசமான கலெக்ஷன்ஸ், ரொம்ப அழகாக இருக்கும். விஸ்கோஸ் சிஃபான்லேயே பார்த்தீங்கன்னா செல்ஃப் பேட்டர்னில் ஒர்க் ப்ளவுஸ் வச்ச மாதிரி, கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் ஒர்க் ப்ளவுஸ் வச்ச மாதிரி நிறைய பேட்டர்ன் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் பார்த்தினா ஏதோ செமி சாஃப்டாக இருக்குமா இல்லை ரஃபாக இருக்குமா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஷைனிங் அப்படி அதை பற்றி நான் சொல்லிட்டேன். ஷைனிங் வந்து மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸில் வராது. ஷைனிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு குபேரப்பட்டுல வரும், சில சாஃப்டி மெட்டீரியலில் வரும், அவ்வளோதானே ஒழிஞ்சு மிச்சப்படி நிறைய மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செமி சாஃப்ட் சாஃப்டி மெட்டீரியலில் தான் உங்களுக்கு அந்த ஷைனிங்கே கொடுக்க முடியும். ஏன்னா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அந்த வழவழப்பு கொடுக்கும்போது ஷைனிங்கும் சேர்த்து வரும். ஸோ அதனால தான் என்னென்ன நீங்கள் என்ன நிறைய பாருங்கள் குபேரப்பட்டில் அந்த சாஃப்டி கொடுக்கும்போது உங்களுக்கு ஷைனிங் வருது. இந்த சானா சில்க் எடுத்துக்கோங்க, இல்லை சாஃப்டி கொடுக்கும்போது இந்த உங்களுக்கு அந்த கோல்டு ஷேடோட தெரியும். இந்த மாதிரி ஓரளவுக்கு சாஃப்டி மெட்டீரியல் தான் ஷைனிங்கும் சேர்ந்து வரும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு நான் நல்லா கிளியராக இன்றைக்கி இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃபார்மெட்டாக வச்சுருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமருக்கும் நான் கொடுத்துருவேன். பேமெண்ட் பிஃபோரே நீங்கள் பே பண்ணுற டீட்டெயில்ஸோடே வந்துடும். ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணதுக்கப்புறம் பே பண்ணலாம். அந்த டீட்டெயில்ஸை கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு பே பண்ணுங்கள். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அதில் என்னென்ன கொடுத்துருக்குமோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் வந்து திருப்பி ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்டோ இல்லை டேமேஜ் ப்ராடக்ட்டோ வராது. இஃப் சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் வந்து எனக்கு ரெகுலர் கஸ்டமர் ரீசெல்லர் எந்த ஒரு ரீசனும் அக்செப்ட் பண்ண மாட்டோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறதுனால யாருக்கும் ப்ராப்ளம் வரக்கூடாது. உங்களுக்கும் கஸ்டமர் ஆகினா உங்களுக்கும் ப்ராப்ளம் வரக்கூடாது, எங்களுக்கும் ப்ராப்ளம் வரக்கூடாது. அதனால் நீங்கள் தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்ற இதே கிடையவே கிடையாது. எதனாலன்னு நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இன்டர்மீடியட்டாக வந்து உங்களுக்கு ஷிப்பிங் போயிட்டுருக்கு. ஷிப்பிங் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் அனுப்பி உங்கள் பிரான்ச்சுக்கு வரப்போகிற ப்ராசஸ் கிடையாது. இடையில நிறைய பிரான்ச்சஸ் மாறி தான் அந்த பார்சல் வருது. அப்படிங்கிறதுனால எங்கே தப்பு நடந்திருக்கும் நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம அந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணும். இஃப் சப்போஸ் வீவிங் டேமேஜ் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஷிப்பிங் மூலமா டேமேஜ்னாலுமே அந்த ஓப்பனிங் வீடியோ வச்சு தான் நம்ம வந்து கொரியர் சர்வீஸில் கிளைம் பண்ணி உங்களுக்கு வேறு சாரீஸ் அனுப்ப முடியும். இதனால தான் நம்ம அது ப்ராப்பராக வேணும். உங்கள்கிட்ட தானே ஆர்டர் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணாம். இந்த ப்ராப்பரான ஓப்பனிங் வீடியோ இருந்துருச்சு அப்படின்னா
பண்ணிட்டோம்னா அது ஒரு ஸ்மூத்தான ஒரு ஷாப்பிங் ப்ராசஸை கொண்டு வரும் அப்படின்றது. ஸோ அடுத்து வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸோட இந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோ பற்றி சொல்லியிருப்போமா. அடுத்து வந்து ஃபோட்டோகிராஃபி லைட்னிங்கில் கலர் வேரியேஷன்ஸ் மைல்டாக அக்கர் ஆகும். அது தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன். அதுக்கு ரிட்டர்ன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. டிஸ்லைக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி இந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அந்த ஃபார்மெட்டில் சொல்லியிருப்போம். ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டதுக்கப்புறம் பே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்பர் 3ல் பார்க்குற சாரீ வந்து டோலா சில்க். டோலா சில்கில் இன்னைக்கு ஆஃபீஸ் வியர் கலெக்ஷன் தான். ஒரே ப்ரைஸில் இருக்கிற ஒரு சில டோலா சில்க் சாரீஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நேத்தி டோலா சில்க் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து டோலா சில்கில் வந்து அரைவலாக இருக்குது. அதையுமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். குபேரப்பட்டை பொறுத்தவரையும் இன்றைக்கி இப்போதைக்கு கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணி நிறைய பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்து ரீஸ்டாக்கில் தான் இப்போ நிறைய கேட்டுட்டு இருக்கிறதுனால ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ். அதுவும் இல்லாமல் வந்து இனி வர ஃபெஸ்டிவல் டைம் வரும்போது தான் உங்களுக்கு இன்னும் புது கலெக்ஷன்ஸ்லாம் ரெடி ஆகி வரும். இப்போதைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டாக்கில் தான் கான்சன்ட்ரேட் போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு ரீஸ்டாக் தான் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ ஓகே. அப்புறம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜர் வந்து நம்மக்கிட்ட வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம். அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எந்த சாரி வேணுமோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி அவைலபிலிட்டி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு என்ன பிளேஸ் ஷிப்பிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஷிப்பிங் காஸ்ட் அப்படின்றத சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் அந்த ஃபார்மட் சொல்லிவிடுவோம். அந்த ஃபார்மட் அனுப்பினோடனே அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு அட்ரஸ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ டேஸில் டெலிவரி டேஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஓன் ஸ்டாக்காக இருக்கும். சில இது யூனிட் டிஸ்பேச்சாக இருக்கும். சில இது நம்ம கிட்ட ஸ்டாக் அவுட் ஆகி யூனிட் டிஸ்பேச்சாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில டையபிள் சாரீ அப்படின்னா 2 days 3 days டையிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து டிஸ்பேச் ஆகும். இதனால் இதெல்லாம் பொறுத்து நம்ம வந்து ஒர்க்கிங் டேஸ் வந்து சொல்லிடுவோம். எவ்வளோ டேஸில் டெலிவரி டைம் அப்படின்றத சொல்லிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்பர் 4ல் பார்க்குற சாரீஸ் கோரா மஸ்லின் சாரீ. கோரா மஸ்லின் சாரீஸ் ரொம்ப நாள் வீடியோக்கு அப்புறம் இன்றைக்கி வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு பெரிய சூப்பரான இன்ஃபர்மேஷன். கோரா மஸ்லின் சாரியோட ப்ரைஸ் வந்து நம்ம எப்போவுமே வந்து 799 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போட்டுட்டு இருந்தோம். இப்போ 750 ப்ளஸ் ஷிப்பிங். நம்மளோட கஸ்டமருக்காக நம்மளோட ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு சோல்ட் அவுட் ஆகுதோ, எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும், நம்ம எந்த அளவுக்கு ஸ்டாக்ஸ் போயிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் ரிடக்ஷன் ஆகும்போது அது கஸ்டமருக்கு அப்படியே அப்ளிகபிள் அப்ளிக் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ப்ராஃபிட்டோட மோட்டிவேஷன் நம்ம பண்ணுறது கிடையாது. கஸ்டமருக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட், கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் போகணுங்கிறது தான் நம்மளோட மோட்டிவேஷன். ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50 rupees வந்து 799 நான் போட்டுட்டு அதை வந்து மார்ஜினாக எடுத்துக்கலாம். பட் அப்படி கிடையாது. நம்ம கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸ் கொடுக்கறதுனால தான் எனக்கு இந்த ரிடக்ஷன் வருது. அந்த ரிடக்ஷன் அப்படியே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஆன்லைன் ஷாப்பிங் பிளேஸ் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு பிளேஸாக நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்த இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த டயபிள் சாரி இதை பற்றி வந்து இந்த ஒர்க்கிங் டேஸ் சொல்லிடுவோம். இதை தவிர்த்து வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ், ரொம்ப ரெயின்ஃபால், ரொம்ப ஏதாவது ஃப்ளட், இந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனோ இல்லை வந்து உங்களுக்கு ஃபெஸ்டிவல் நல்ல ஒரு பிக் ஃபெஸ்டிவல் டைமோ இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஹெவி பார்சல்ஸ் வந்து டிஸ்பேச் ஆகுறதுனால அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரான்ச்லேருந்து ஒவ்வொரு பிரான்ச்லேருந்து மூவ் பண்ணுறதுக்கு டிலே ஆகிடுது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஒர்க்கிங் டேஸோட கொஞ்சம் வந்து டிலே ஆகி தான் ப்ராடக்ட் வருது. அதனால் ஒரு ஃபெஸ்டிவல் டைமோ இல்லை ரெய்னி சீசனோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை வந்து கரெக்டான டைமில் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 20th ஒரு ஆனிவர்சரி, உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி வருதுன்னா அப்படின்னா அந்த மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்லேயே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 3 working days அப்படின்னு சொல்கிறது ஒரு 7 working days கூட வந்து ஆகிடுது தமிழ்நாட்டுக்குள்ளேயே. ஸோ அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில், ரெய்னி டைமில், இந்த மாதிரி சீசனில் இந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால தான் நீங்கள் ப்ராடக்ட்டை கொஞ்சம் ஃபர்ஸ்டே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆனாலுமே வந்து சேஃபாக ரீச் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இது வந்து கொரியர் சைடில் வர டிலே. அது வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கொரியர் சைடில் இஷ்யூஸ் நம்ம வந்து நம்ம கஸ்டமர் சர்வீஸ்ட்டு சொன்னாலுமே இந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணுறது, அவங்களோட சுச்சுவேஷன் நம்ம யோசிச்சு தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோஸில் வந்து கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் வந்து
இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் 1 or 2 monthஸ்க்கு அப்புறம் திருப்பி உங்களுக்கு ரெய்னி சீசன் ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து தீபாவளி, கரெக்டாக தீபாவளி டைமில் நல்ல ஒரு ரெய்னி டைம் தான். ஸோ அதனால் தீபாவளி ஆர்டர்ஸ் அப்படின்னாலுமே நீங்கள் அக்டோபர் 31 தீபாவளி வருது அப்படின்னா நீங்கள் அக்டோபர் 1 வந்து நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஆன் டைமில் வந்து ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோவில் வர கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுங்க. உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.